அதனால்தான் வள்ளலார் அருட்பிரகாச வள்ளலார் அன்றைக்கு சொன்னார், தங்கமே அணையார் திருக்கூட்டம்னார். ஒன்று அந்த இரும்பு, பித்தளை, அலுமினியம், தங்கம் எல்லாம் கலந்துருக்கும் போது காய்ச்ச முதல்ல அலுமினியம் போயிடுமா, அப்புறம் இரும்பு போயிடுமா, கடைசியில் தங்கி இருக்கிறதுனால தான் அதுக்கு தங்கம்னே பேர் வந்தது. இப்போ போனவங்கள்லாம் நான் அலுமினியம்னு சொல்ல மாட்டேன், இரும்புன்னு சொல்ல மாட்டேன். அதனால் இருந்தாலும் இருந்து இவ்வளவு நிறைவாக கேட்கிற உங்கள் அனைவருடைய பொற்பாதங்களையும் மனமொழி மெய்களால் வணங்கி மகிழ்ந்து ஒரு சில வார்த்தைகளை உங்களுக்கு நான் மையப்படுத்துகிறேன். கற்பனை ரொம்ப அழகாக பேசினாங்க ஐயா. கற்பனை இல்லாத மனுஷன் வாழ முடியாது. கற்பனையில் தானே கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறோம். அது கற்பனை நிஜமாவுதான் நிழலாவுதான் அது வேறு விஷயம் இல்லைங்களா? அப்போல்லாம் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எனக்கு சினிமாவை கூட்டி போனாங்க. எப்போன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு டிக்கெட்டு கேட்காத வரைக்கும் எங்கள் வீட்டில் கூட்டி போவாங்க. எப்போ டிக்கெட்டு கேட்டான்னா சினிமா பார்க்குறதுக்கு தப்புடா, கெட்ட பழக்கண்டான்னு நிறுத்திட்டாங்க. காசு கொடுத்துட்டு எனக்கு ஒரு டிக்கெட் வாங்கணும் இல்லை, அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது. விட்டலாச்சாரியா படம் ஒன்று வரும் தெரியுமா? உங்களையெல்லாம் ஞாபகப்படுத்தி பாருங்கள். விட்டலாச்சாரியா படத்தில் நடிக்கிற கதாநாயகன் காசை கரெக்டாக கேட்டான்னு வச்சுங்க, ஒரு பதிலும் சொல்ல மாட்டார் விட்டலாச்சாரியா. ஒரே அவருடைய கற்பனை என்ன வேலை செய்து பாருங்கள். காசை என்னைக்கு அவன் கராராக கேட்டானோ அன்னைக்கே அவனை குதிரையாக்கிடுவார், இல்லைம்மா சிங்கம் ஆக்கிவிடுவார். நமக்கெல்லாம் என்னன்னா, அடுத்து தொடர்ந்து அந்த சிங்கமாக வந்தாலும் அல்லது குதிரையாக வந்தாலும் கதாநாயகனை மனசில் நினச்சிக்கணும். அப்போ எப்போ சமாதானத்துக்கு வரானோ மறுபடியும் அவனை கொண்டாந்து மறுபடியும் சிங்கத்திலிருந்து அவன் மீண்ட மாதிரி காட்டுவார். என்ன உத்தி பாருங்கள் இதுக்கு இல்லை? காலங்காலமாக கற்பனை உத்தி இருக்குது சார். நிறைய பேர் இந்த கூட்டத்திலேருந்து உட்காரும் போதே செல்லு வச்சுருப்பாங்க கையில். இதை வந்துட்டேன்னு எழுந்து போவாங்க. யாருமே அவனை கூப்பிடல சார். எழுந்து போகிறதுக்கு ஒரு ஆயுதமாக கருவியாக இப்போ அது பயன்படுது. எல்லாமே ஒரு கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா கற்பனை தான். ஆனால் மனுஷனுக்கு இருக்கிற கற்பனை இருக்குது கொஞ்சம் அளவு கடந்த கற்பனையா. தாம்பரத்தில் ஒருத்தனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி என்கிட்ட வந்தான். மடிப்பாக்கத்தில் இருக்கிற டாக்டர் நல்ல டாக்டரா, இங்கே கம்பேரிங் பண்ணாமா கூட டாக்டர்னு கேள்விப்பட்டேன். அப்படியாம்மா? உண்மையிலேயே ஒரு மருத்துவர் தமிழுக்கு வாய்த்த மருத்துவராக இருக்கிறதுன்றது பெரிய விஷயம், பாராட்டணும் சார். இல்லை பேஷண்ட்டெல்லாம் தப்பிச்சான், தப்பாக நினைக்காதம்மா. தம்பி எங்கே? அந்த தம்பி நல்லா பண்ணாங்க. ரெண்டு பிள்ளைகளும் ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுங்க. 10 நாளாக இதுக்கு ஒரு ஆர்வம் இருக்கணும் சார். இதில் ஒரு ஆர்வம் இல்லைன்னா, ஒரு இன்வால்மெண்ட் இல்லைன்னு வச்சிங்களேன், எதுவுமே வார்த்தைகளே வராது. மகிழ்ச்சியாக சந்தோஷமாக அந்த பிள்ளைகள் செய்கிறாங்க. அதுவும் மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க ஒரு தமிழுக்கு கிடைத்திருக்கிற ஒரு தவமாக அந்த பிள்ளைங்கன்னா நல்லா இருக்கணும். சந்தோஷமாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க. அப்படி அவங்களையும் வாழ்த்திட்டு, ஏன் இதை நான் நினைவுபடுத்துகிறேன்னா, தாம்பரத்தில் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி என்கிட்ட வந்தான். எங்கே போய் காட்டுறதுன்னு. மடிப்பாக்கத்தில் டாக்டருக்கு நல்ல டாக்டராக என் பேரை சொல்லு, டோக்கன்லாம் எக்கச்சக்கமாக இருக்கும், கூட்டம் நிறையா இருக்கும், என் பேரை சொல்லி சீக்கிரம் பார்த்துருவாருன்னு. சரின்னு வேகமாக போனான் சார். அரை மணி நேரத்தில் வந்துட்டான். அதுக்குள்ளேயடா பார்த்துட்டேன்னு போய் அனுப்பின பற்றியா உன்னை நான் என்னான்னு சொல்கிறது, உன்னை கோச்சிக்கவும் முடியலன்னா. ஏன்டா நல்ல டாக்டர் தானே, அவர்கிட்ட தான் நான் அனுப்புனேன். நீ வேறு ஒன்று. நான் உள்ளே நுழையும் போதே அவருக்கு அந்த ஹாஸ்பிட்டலாண்ட போய் நிற்கிறேன். வீட்டாண்ட மேலே போகும் வழின்னு போர்டு வச்சுக்கிறாரு. எனக்கு சென்டிமெண்ட்டாகவே பார்த்துட்டு அது அதிர்ச்சி ஆகி போச்சு. நான் சொன்னேன், கீழே கிளினிக் வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் ஃபஸ்ட் ஃப்ளோரில் வச்சுக்கிறாரா, அதுக்காக மேலே ஸ்டெப்பில் போகணுறதுக்காக மேலே போகும் வழின்னு தமிழில் வச்சுக்கிறாரு, இதில் என்னடா தப்புன்னு. அதையும் நான் சமாதானப்படுத்திங்கன்னு தான் நான் ஸ்டெப் ஏறி மேலே போனேன். அங்கே போனால் டாக்டர் வைகுண்டம்னு இருக்குது போர்டு. அதனால் மேலே போகும் வழி டாக்டர் வைகுண்டம் ரெண்டையும் கனெக்ஷன் பண்ணி பார்த்தேன். இது நமக்கு சென்டிமெண்ட்டாக சரி வராதுன்னு சொல்லிட்டு தான் நான் வந்துட்டேன். நான் இப்படியா கற்பனை பண்ணுறது? உலகத்தில் மனுஷனுக்கு இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும் இல்லை. ஒரே ஒரு செய்தியா, இறைவன் நமக்கு கொடுத்துருக்கிற பிரசாதம் எவ்வளவோ இருக்குது. அதில் ஒன்று தான் சிரிப்பு என்பது இறைவன் நமக்கு தந்த மிகப்பெரிய சொத்து. இந்த மாவட்ட வருவாய்த்துறையும் நம்முடைய தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி வருவாய்த்துறை, கல்வித்துறை எல்லாம் சேர்ந்து பப்பாச்சி அமைப்பை சார்ந்த என் அண்ணன் முருகன் உள்ளிட்ட அத்தனை பேரும் இணைந்து இது சிறப்பாக செயல்படுறாங்கன்னா, உண்மையிலேயே தமிழ்நாடு முழுவதும் இப்பொழுது புத்தகத்தை பற்றிய ஒரு விழிப்புணர்வு வந்திருக்குது. உண்மை அது. பல இடங்களில் நான் பார்க்குறேன். முதலாக இந்த மண்ணில் வீட்டுக்குள்ளேயே ஒரு லைப்ரரி கொண்டு வரணும்னு அது நினச்சி மட்டும் இல்லை, வீட்டுக்குள்ளே ஒரு லைப்ரரியை தொடங்கின ஒரே ஒருவர் முதலாக தொடங்கினவர்
மூதறிஞர் ராஜாஜி அவர் தான் முதலாக வீட்டுக்குள்ளே ஒரு லைப்ரரியை தொடங்கினார் இந்த தமிழ்நாட்டிலே. ஆல் இண்டியா லெவலில் புத்தகங்களுக்குன்னே தான் வீட்டுக்கு பக்கத்தில் இன்னொரு வீட்டை கட்டினார் ஒருவர், தெரியுமா? தான் வாழுகிற வீட்டுக்கு பக்கத்திலேயே புத்தகங்களுக்குன்னு ஒரு தனி வீடு கட்டியவர் சட்டமேதை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் என்பதுதான் இந்திய திருநாட்டின் வரலாறு. எவ்வளோ பெரிய மேதைகள் இருக்கிற மண்ணு அந்த மண். பேரறிஞர் அண்ணா அவர்களும் அண்ணல் அம்பேத்கர் அவர்களும் நூலகத்துக்கு உள்ளே நுழைந்து விட்டால் அவர்கள் எப்போ வெளியே வந்த பிறகுதான் இந்த நூலகமே மூடப்படும். அப்படின்னா அவங்க சிந்தனை பயணம் எப்படி இருந்தது புத்தகத்துக்குள்ளே, ரொம்ப ரொம்ப சிறப்பானது. ஏன்னா நம்ம மனிதனுக்கு 2 பசி, ஒன்று அறிவு பசி, இன்னொன்று அடிவயிற்று பசி. அடிவயிற்று பசிக்கு உணவு என்றால் அறிவு பசிக்கு புத்தகம். நீங்கள் வாசிக்கிற ஒரு பழக்கத்தை நம்ம உருவாக்கிக்கிட்டோம்னா உண்மையிலேயே அந்த புத்தகத்தை நம்ம கீழே வைக்க மனமே வராது. அடுத்த புத்தகம் என்று தேடல் வந்துக்கிட்டே இருக்கும். எந்த மனிதன் தேடுகிறானோ தேடுகிற மனிதனைத்தான் உலகமும் தேடும் என்பதுதான் பொன்மொழி. என்றால் நம்முடைய பிள்ளைகளை தேடுவதற்கான ஆயத்தப்படுத்துவதிலே நாம் தயாராக இருக்கணும். சும்மா எல்லாம் வாங்கி கொடுத்து அவன் நம்ம கண்ணெதிரிக்க படிக்க வச்சு அவன் தப்பாக கூட தான் படிப்பான். இருந்தாலும் அதனை ஊக்கப்படுத்தினு வச்சுங்க, நிறைய புத்தகங்களை வாசிக்கணுன்ற எண்ணம் வந்த பிறகு வாசிக்க அவனை பற்றிய வரலாறுகளை இந்த உலகமே வாசிப்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய பெருமையை அவன் பெறுவான். அதனால் இந்த வாசிப்பு பழக்கத்தை இந்த புத்தக திருவிழாக்கள் தான் தமிழ்நாடு முழுவதும் அதை உருவாக்கி மிகப்பெரிய சிறப்பில் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது. உண்மையிலே கற்பனை என்பது ஐயா சொன்னதில் நான் முழுமையாக வரவேற்கிறேன். அது இல்லைன்னா நம்மளால் எதுவுமே வாழ்க்கையே கிடையாது. என் பிள்ளைகளுக்கெல்லாம் நான் சொல்லுவேன், அவன் கற்பனையாக நிறைய எழுதுவான் சார். இன்னொரு செய்தியை உங்களுக்கு நான் அன்பாக சொல்கிறேன். நிறைய பெற்றோர்களாக இருக்கிறீங்க. இன்றைக்கும் ஒரு தர்மம் உயிரோடு இருக்குதுன்னா அது ஒரு பெண்ணால் தான் இருக்கிறது என்பதில் நம்பிக்கை உடையவன் நான். அது தாய் வடிவத்திலே, தாரம் வடிவத்திலே, சகோதரி வடிவத்திலே. வகுப்பறைக்குள்ளே நீங்கள் பாருங்கள், என் வீட்டுக்குள்ளே பாருங்களேன், நீங்கள் அந்த அழகாக ரசிக்கணும் சார். ஒரு பெண் பிள்ளைக்கு ஒரு பொம்மை வாங்கி கொடுங்க. ஒரு மரத்தால் செய்யப்பட்ட மரப்பாச்சி பொம்மையை கையில் வாங்கி கொடுத்தால் கூட டெய்லர் வெட்டி போட்ட துண்டு துணியை எடுத்து அதுக்கு மாறாப்பு போட்டு அதுக்கு ஒரு பேர் வச்சு அந்த குடும்பத்தில் ஃபேமிலி மெம்பராக்கி அதோட டெய்லி விளையாடும் சார். நம்மளுக்கு ஒரு கார் வாங்கி கொடுங்க, 10 நிமிஷத்தில் பார்ட்டாக பிரித்து வைப்பான். ஆமாம் சார், அது இந்த பார்ட்டாக வைக்கிற மாதிரி தான் வச்சுருப்பான். ஆனால் ஒரு மிரட்டினீங்கன்னா அடுத்த 10 நிமிஷத்தில் செட் பண்ணிவிடுவான். இது அவனுக்கு இயல்பு. எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் திருச்சி ஹைவேஸில் பயணம் பண்ணும்போது நடுவில் ஒன்லி காஃபின்னு ஒரு கடை இருக்குதுங்க, அங்கே மண்பொம்மையெல்லாம் விற்கும். இறங்கி போய் பார்த்துட்டு அந்த மண்பொம்மையை கொண்டு வந்து நாள் பிள்ளைக்கு வாங்கி கொடுத்தாரு சார். சாயந்தரம் ஆஃபீஸ்லேருந்து பார்க்குறாரு, அந்த மண்பொம்மையை தூளாக உடச்சி வச்சுக்கிறான். மறுநாள் பிளாஸ்டிக்கில் வாங்கி கொடுத்தாரு சார், அதையும் உடச்சி பிரித்து வச்சுக்கிறான். 3ஆம் நாள் அவரும் கற்பனை ராத்திரி பூரா யோசனை பண்ணி இவனை என்ன தான் பண்ணுறதுன்னு சொல்லி இரும்பில் ஒரு பொம்மையை வாங்கியாந்து கொடுத்தான் சார். அந்த ஆள் இதை என்ன தான் பண்ணுறான் பார்க்கலான்னு சாயந்தரமாக பார்க்குறான், டிவி ஒழிஞ்சு கிடக்குது, ஃப்ரிட்ஜு ஒழிஞ்சு கிடக்குது சார். இதை வச்சு எதை உடைக்கலான்னு அவன் கற்பனை பண்ணியிருக்கிறான். எப்பயுமே பையன் அப்படி தான் சார் இருப்பான். இது வன்மை, அது மென்மை இல்லையா? நான் தர்மத்தோடு சொல்கிறேன், ஆசிரியராக இருந்ததுனால ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறேன் நான். எவ்வளோ உண்மையாக, ஏன்னா இன்றைக்கி கூட ஒரு கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சால் மட்டும்தான் சார் ஒரு பெண் குழந்தை எழுதும். ஆன்சர் தெரியாட்டால் தான் நம்மளும் பக்கமாக எழுதுவான் சார். நிறைய பசங்களை பார்த்துக்கிறேன், நான் பெரிய பேப்பரே பண்டில் பண்ணி வச்சுக்கிறேன். பூகம்பம் எப்படி உருவாகும், எப்படி அதனுடைய விளைவுகளை எழுதுன்னு யாரும் எழுதலை சார். ஒருத்தன் மட்டும் நம்மால் எழுதிக்கிறான் சார். வானம் வெடித்து சிதறும், பூமி பிளக்கும், கடல் கொந்தளிக்கும், பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளத்தில் எங்கள் தமிழையா போய் விடுவார். அவரை தொடர்ந்து ஆடு மாடுகளெல்லாம் போகும்னு எழுதிக்கிறான் சார். மனசாட்சியே இல்லை அந்த பையன். என் கூட யார் அனுப்புகிறான் பாருங்கள் சார். ஆடு மாடுகள்லாம் திரளாக போகும்னு கற்பனை எழுதி நான் அவனை கூப்பிட்டு 7th படிக்கிறான் சார். 7th படிக்கிற பையனாக இருக்கிற ராஜா, ஒரு மனசாட்சியாக தர்மத்துக்கு விதிக்கு மாறுபட்டு எழுதியிருக்கிறேடா, நான் அப்படியாடா உங்ககிட்ட நான் நடந்துக்கிறேன். உனக்கு மன உளைச்சல் வர மாதிரி நான் ஒருபோதும் நடந்தேனா, உன்னை அடிச்சிருக்கிறேன்னா, திட்டி இருக்குன்னா, இந்த ரூல்ஸ் எல்லாம் எனக்கு தானடா இருக்குது. உனக்கு ஒன்றுமே இல்லாட்டாலும் இப்படி ஒரு தர்மத்தோட சிந்தனையோடு எழுதக்கூடாதான்னு ஓன்னு அழுதான் சார். செய்த தவறுக்கு ஒருவன் வருந்தி அழுகிறான் என்றால் அதைவிட ஒரு மன்னிப்பு உலகத்திலே இல்லை. நான் மன்னித்தேன்னு, நான் அதுக்கு அழுவலை, நீ படித்து பார்த்து திருத்துவேன்னு நான் நினைக்கவே இல்லைன்னா. அதனால் அதனால தான் என் பாரதி இடத்துல எனக்கு ரொம்ப பக்தி உண்டு சார். எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா, இல்லை? ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான வரி இல்லது. எழுத்தும் தெய்வம் எழுதுகோலும் தெய்வம்னு சொன்னவங்க. நமக்கு தொழில் கவிதை, நாட்டிற்கு உழைத்தல், இமைப்பொழுதும் சோராதிருத்தல்.
எவ்வளவு பெரிய அந்த எழுத்தாளனுக்கு இருக்கிற பெரிய சிறப்பு தெரியுமா உங்களுக்கு? சாதாரணமான சரித்திரம் படைத்தவன் அல்ல சார் அந்த கவிஞன். அதனால்தான் மரணப்படுக்கையில் இருக்கிற போது கூட உன்னை யானை தூக்கி மிதித்தனால் தான் மரணத்தை தழுவுறான்னு கேட்டபோது அந்த கேட்டவனுக்கு பதில் சொன்னார் பாரதி, எல்லோருக்கும் யமன் எருமை மீது வருவான், நான் மகாகவி ஆனதனால் எனக்கு யானை மேல் வந்தான்னு மரணத்தை கூட மகிழ்ச்சியாக வரவேற்பு கொடுத்த ஒரே கவிஞன் அவன்தான். சொன்னான், எத்தனை கோடி இன்பம் வைத்தாய். கோடிக்கணக்கில் இன்பங்கள் கொட்டி கிடக்குது சார். நாங்கள் மகிழ்வதற்கு தயாராக இருக்கணும், மகிழ்ச்சி அடைய தயாராக இருக்கணும். நம்ம எப்போ பார்த்தாலும் நம்ம என்ன நெட்டில் போயிட்டு ஏகப்பட்ட வெப்சைட்டு தேடுறோம், அது தேடுறோம், இதை தேடுறோம் சார். நான் என்ன கேட்குறேன், மனுஷனே நடமாடுகிற மனிதனே ஒரு பெரிய கம்ப்யூட்டர் சார். நாமே ஒரு பெரிய கம்ப்யூட்டர் தெரியுமா உங்களுக்கு? நம்முடைய மூளை தான் சார் ஹார்ட்வேரு, நம்முடைய எண்ணங்கள் தான் சார் சாஃப்ட்வேரு. சாதாரணமான நம்ம மூளைக்குள்ளே எத்தனை வெப்சைட் இருக்குது தெரியுமா? ஆனால் லட்சக்கணக்கான வெப்சைட்டை பற்றி நம்ம கவலைப்படுறதே இல்லை. 2 வெப்சைட்டை தான் எடுத்து யூஸ் பண்ணுறோம். ஒன்று இன்பம், இன்னொன்று துன்பம். அதுலேயும் இன்பத்தை விட துன்பத்தை தான் அதிகமாக பயன்படுத்துகிறோம். அன்னைக்கு அவன் சொன்னானே, எப்படி சொல்லலாம், அவன் அதையே நினச்சின்னு இருப்பான் சார். சொன்னவன் மறந்துட்டான், இவன் அவனை மறக்காமல் உட்காந்துன்னு இருப்பான். அன்னைக்கு சொன்னிய, அப்படி பண்ணிய, இப்படி பண்ணிய. நேற்றையது என்பது நிஜமல்ல, நாளையது என்பது நிச்சயமல்ல, இன்று இருப்பது நிஜம். வாழ்ந்து வாழ்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்து வாழப்பழுகிறவன் தான் வெற்றியாளனாக வருவான் என்று பெரியவங்கள் அனுபவ ரீதியில் சொல்லியிருக்காங்க சார். ஐயா சொன்னாருங்கள்ல, பையன்லாம் என்ன கற்பனையில் இருக்கிறான்னு. லீவ் லெட்டர் தான் அப்படி தானே சார் கற்பனை கொடுப்பான். நான் சர்வீஸில் இருக்கும்போது 1972 4/8/72 தான் ஸ்ரீபெரும்புதூரில் முத பள்ளியில் வேலைக்கு சேர்ந்தேன். நான் வகுப்பில் ஆரம்பிக்கிறதுக்கு முந்தைய பாடத்தை சொல்லிக் கொடுக்கல. முதல்ல தான் சொன்னேன், கேள்வி கேட்க பழகுங்கடா. ஏன், எதற்கு, எங்கே, எப்படி, எப்போது, யாரால் என்ற கேள்விகளை எப்பொழுது நம்ம கேட்க தயாராக இருக்கிறோமோ அப்பொழுதுதான் விடை ஒவ்வொன்றாக கிடைக்கும். விடை ஒன்றும் புதுசாக இல்லை, ஏற்கனவே இருக்கிற விடையை நம்ம கண்டுபிடிக்கிறோம், அவ்வளவுதான். இல்லை, எல்லாருமே தோட்டத்தில் உட்காந்துருந்தோம், ஒரு ஆப்பிள் பழம் கீழே விழுது, இது ஏன் மேலே போகாமல் கீழே விழுதுன்னு ஒருத்தன் கேள்வி கேட்டதுனால தான் பூமிக்கு புவியீர்ப்பு சக்தி இருக்குதுன்னு அன்னைக்கு தான் அந்த விடை, அது ஏற்கனவே இருக்குது. அதை அவன் கேட்டதுனால அன்றைக்கு தான் இந்த விடையாக நமக்கு தெரிந்தது. கேட்கணுண்டா, அதான்டா நல்லது, அப்படி தான் சொன்னேன். அப்படியா சார், நான் கேட்கட்டுமா சார்? நான் கேள்றான்னு. நீங்கள் எப்போ சார் ரிட்டையர்மெண்ட்டுன்னா சார், நான் அன்றைக்கி தான் சார் ஜாயின் பண்ணிக்கிறேன். அன்றைக்கி தான் ஜாயின் பண்ணிக்கிறேன். அவன் என்ன மாதிரி கேள்வி கேட்குறான் பாருங்கள். பசங்களை அதெல்லாம் நான் எப்பயுமே குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை, குறைகளை காண்பதை விட நிறைகளை பார்த்து பழகிட்டால் குறைகள் கூட தானாகவே மறையும் என்பதிலே நம்பிக்கை உடையவன். அதுதான் சிரிப்பு. எப்பயுமே மனிதனுக்கு சிரிக்கிறதுக்கு ஏன் சொன்னான் இறைவன்? அந்த ஏற்பாட்டை ஏன் நமக்கு கொடுத்தான்? எல்லா மிருகங்களுக்கு, பறவைகளுக்கும் அது இருக்கா சார்? ஒன்று யாருக்கும் கிடையாது சார். இதனால்தான் நம்ம எல்லாத்தையும் விரோதமாகவும் குரோதமாகவும் பார்க்கறத விட அதை விரும்பி பார்க்க பழகிட்டோம்னா நெருங்கிய உறவும் நெருங்கிய நண்பர்களும் நிறைய பேர் கிடைப்பார்கள் சமுதாயத்தில். நம்ம அப்படி பார்க்க பார்வை நமக்கு நிச்சயமாக வேணும். நான் தமிழறிஞர் தென்கட்சி சுவாமிநாதன் அவர்களோடு நான் பழகியிருக்கிறேன். நம்முடைய திருக்குறளர் ஐயா முனுசாமி அவர்களோடு பழகியிருக்கிறேன். ஏன், இந்த நகரத்தார் வம்சத்துக்கு பெருமை சேர்த்த தமிழறிஞர் பேராசிரியர் கண சிர்சபேசன் ஐயா அவர்களோடு, அவர் தான் எனக்கு குருநாதராக இருந்து கூட்டத்தெல்லாம் வழி நடத்தினவர். எவ்வளோ பெரிய மனுஷன் தெரியுமா? அவங்க கூடலாம் பழகி தான் என் மனசே சங்கடத்துக்கு ஆளாகாமல் சந்தோஷத்துக்கு ஆளானதுக்கு காரணமே அவங்க வழிகாட்டினது தான். நான் சொல்கிறது 30 வருஷத்துக்கு முந்தி இருக்குங்க சார். திருமழிசையில் ஒத்தாண்டேஸ்வரர் கோயில் ரோட்டில் இருக்குது. அப்போல்லாம் இப்போ இருக்கிற திருமழிசை கிடையாது, அது கிராமம். கிராமத்தில் நெசவாளியில் இருக்கிற ஊர் அது. அனகாபுத்தூர், குன்றத்தூர், திருமழிசையெல்லாம் நெசவு நெய்கிற இடம் சார். அப்போது ஒத்தாண்டேஸ்வரர் கோயிலை தாண்டி ஒரு முத்துமாரியம்மன் கோயில் இருக்குது. ஆடி மாதம் பட்டிமன்றம் நடக்க போகுது. ஐயா தலைமையில் நடக்குது. நான் அவரும் காரில், அவருடைய அவர் காரில் தான் போயிட்டு இருக்கிற போது நல்லா கவனிங்க, இந்த டிரைவருக்கு பேர் கோவிந்தன். இந்த புரட்டாசி மாதம் வரப்போகுது. கோவிந்தன்னா கையில் என்ன இருக்கும்? கோவிந்தன் கடவுளுக்கு ஒவ்வொரு ஆயுதங்குதில்ல. கோவிந்தன்னா சங்கு சக்கரம் வச்சுருப்பார். இந்த கோவிந்த டிரைவரு அந்த 20 அடி ரோடு, அந்த அம்மன் கோயில் வாசல் திரும்பணும்னா 20 அடி ரோடில் திரும்பணும். ஸ்டேரிங்கை வளைக்க முடியாமல் வளைச்சாம் பாருங்க, ஸ்டேரிங் கையில் வந்துடுது. எங்கள் ஐயா கேட்டார், கோவிந்தா கையில் என்ன? சக்கரம் சுவாமின்னா. உடனே அவர் கேட்டார், சங்கு எங்கேன்னாரு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஊதிடுவாங்கன்னா. இப்போ நான் எதுக்கு சொல்கிறேன்னா, அப்போ அவர் நான் கேட்குறேன், என்ன ஐயாவா பயந்துக்கிட்டு இருக்கிறேன், நீங்கள் விளையாடுகிறீங்களே தமிழில் என்ன? இடுக்கண் வருங்கால் நகுகன்னு ஐயன் திருவள்ளுவர் சொன்னது நினைவில் இல்லையான்னு சொன்னார். அவர் பாடம் நடத்த ஆரம்பிச்சிட்டார். அதனால் வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரும். துன்பத்துக்கு துவளாமல் செயல்பட வேண்டும் என்றால்
அவன் இன்பத்தையே எப்பொழுதும் இதயத்தில் கொள்ள வேண்டுமென்றால் இதயத்தை இன்னும் சொல்லப்போனால் ஒரு பூந்தோட்டமாக மாற்றிக்கொள்ளுகிற மகத்துவத்தையே அவனுக்கு அந்த சிரிப்பு என்ற ஒன்று தான் அது ஒரு மலர் தோட்டமாக மாற்றும். அதனால்தான் வாடாத மலர் ஒன்று உண்டு என்றால் அது சிரிப்பூ என்ற அந்த பூதான் என்பதனால தான் கலைவாணர் NSK அவர்கள் அதை சொல்லியிருக்கிறார். அதனால் வாழ்க்கையில் யாருக்கு சார் பிரச்சனை இல்லை? பிரச்சனை இல்லாத மனிதர்கள் பிரபஞ்சத்தில் இருக்காங்களா ஐயா? இல்லவே இல்லை சார். ஆளாளுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது சார். அன்றைக்கி கூட நான் தாம்பரத்தில் பார்க்குறேன். நீங்கள் எங்கே போனாலும் பாருங்க ஐயா, பார்க்க பழகுங்க, காதில் விழுந்தால் கேட்க பழகுங்க. இது நமக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு நினைக்கவே நினைக்காதீங்க. பாருங்கள், தாம்பரத்தில் 2 அம்மா நிற்குது. ஒரு அம்மா சொல்லுது, அந்த டவுன் பஸ் வருதுங்க, ஏம்மா கை காட்டி நிறுத்துமா. அதை அந்த அம்மா கோவம் வந்துடுச்சு. ஏன் உனக்கு தானே கைக்குது, நீ நிறுத்து. நான் நிறுத்தினா கை காட்டினா இருந்தாலும் நிறுத்த மாட்டார். ஏன்? அந்த டிரைவர் என் வீட்டுக்காரரு. அதாவது அந்த அம்மா விஷயம் அந்த அம்மாவுக்கு தான் தெரியும். அவங்களுக்கு தெரியுமா? அந்த அம்மா அமைதியாக ஆயிடுச்சு. அதை விட பெரிய காமெடி பார்த்தீங்கன்னா, தாம்பரத்துலேருந்து கிளாம்பாக்கத்தில் கொண்டாண்ட பேர் வந்து கோயம்பேட்டிலேருந்து இப்போ கிளாம்பாக்கம் வந்துடுச்சு. கிளாம்பாக்கத்தில் என்ன பண்ணுறாங்க, அங்கே ஒரு அப்பா ஒரு அம்மா 2 பசங்க சார். ஆட்டோக்கார தம்பி வந்தார். அது நல்ல பிள்ளை. தம்பி இங்கே கிளாம்பாக்கம் போகணும், எவ்வளோப்பா வேணும்? ஆகும்னாரு. ஆளுக்கு 100 ரூபா கொடுங்க சார், 2 பிள்ளைகளை நான் ஃப்ரீயாக கூட்டின்னு வந்துடுறேன், உங்களுக்கு பெரியவங்களுக்கு மட்டும் ஆளுக்கு 100 ரூபா கொடுங்க. அதுக்கு அவன் சொல்கிறான், சார் நீ 2 பசங்களையும் கூட்டி போ, நாங்கள் 2 பேரும் பஸ்ஸில் வந்துடுறான்னா சார். இப்போ அவன் என்ன சொல்கிறான், இவன் என்ன எப்படி கணக்கு போடுறான் பாருங்கள். உலகம் இப்படி தான் சார் இருக்கும். நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறதுக்கு தயாராகிட்டோம்னா நம்ம வாழ்க்கையே முடியாது. நம்ம கோவப்படவே கூடாது. இந்த பிரபஞ்சம் அப்படித்தான் இருக்கும். பிரச்சனை இல்லாத மனிதர்கள் இல்லவே இல்லை என்பதை மட்டும் முதல்ல முடிவு பண்ணிங்க. நீங்கள் ஒரு LKG படிக்கிற பையனை கேளுங்க, அவன் 1000 பிரச்சனை சொல்லுவான் சார். ஐயா சொன்னார் இல்லை, லீவ் லெட்டர் கொடுத்தா கூட வந்து கற்பனையாக இருப்பான்னு. எனக்கு அப்படி நடந்தது சார். என்னுடைய 4 புத்தகத்தில், நகைச்சுவை புத்தகத்தில் ஒரு முதல் புத்தகத்தில் எழுதியிருக்கிறாரு. 1974 ஒரு பையன் சார், அவன் ஒரு பையன் எழுதி கொடுத்தான் சார். ஜனவரி மாதம் 10ஆம் தேதி வந்து லீவ் லெட்டர் கொடுத்தான். பாட்டி செத்துட்டாங்கன்னு இருந்தது சார். லீவ் லெட்டர் கொடுத்துட்டு தானடா போகணும், போய் வந்து கொடுக்கூடாதான்னு ப்ரொசீஜர் படி நடக்கணுன்றதாக தான் சார் கொடுத்தான்னா. அவ்வளவு டிசிப்ளின் பாயாண்டா நினச்சி வாங்கி வச்சுட்டேன் சார். பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதியும் அதே மாதிரி லீவ் லெட்டர் கொடுத்தான். அதே மேட்ரு ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி கொடுத்துக்கிறான். மார்ச் மாதம் 10ஆம் தேதி கொடுக்குறான், அதே லீவ் லெட்டர், அதே மேட்ரு. பாட்டி செத்துட்டாங்க. முதல் பாட்டிக்கு நான் ஒரிஜினல் பாட்டின்னு நினச்சேன், 2வதுக்கு வந்து தூரத்து பாட்டின்னு நினச்சேன், 3வதும் கொடுக்குறானே, எனக்கு கோவம் வந்துடுது. ஏய் என்னை பற்றி உனக்கு தெரியாது என்ன? அவன் அமைதியாக சொன்னான் சார், எங்கள் தாத்தாவை பற்றி உனக்கு தெரியாதுன்னா. அப்புறம்தான் மேட்ரே எனக்கு புரிஞ்சுது. அதனால் யாருக்குள்ளே என்ன இருக்குதுன்றது தெரியாமலே நாம் ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது சார். ஒவ்வொரு மனிதனுடைய மனசுக்குள்ளும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குது. பிரச்சனை அதனால தான் நான் சொல்கிறேன், அவன் பிரச்சனையை விட நம்ம பிரச்சனை மேல்றன்னு போயிட்டே இருக்க வேண்டியது தான். நாம் நினைக்கிறோம் எல்லாருக்கும் அது அவங்க அப்படி இருக்கிறான், இவன் இப்படி இருக்கிறான். நான் நினைக்கிறது, உலகத்தில் நான்லாம் பல பெரிய பெரிய காரெல்லாம் பயணம் பண்ணிட்டேன்யா. அதுக்கு வாய்ப்பு நம்ம காசு கொடுத்து தான் அந்த காரை வாங்கணும்னு அவசியம் இல்லை. இயல்பாகவே தமிழ் கொடுத்த கொடையாக நான் அதை பெருமையாக நினைக்கிறேன். இப்போ சென்ற ஆண்டு நான் இந்த கல்யாண மாலை ஷூட்டிங்காக US போயிருந்த போது அந்த டெஸ்லா காரில் போய் உட்கார வச்சிட்டாங்க சார். ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு எல்லாம் உட்கார வச்சிட்டாங்க. அது நான் சொன்னேன், நீங்கள் தானே வரும்போது என்னை கூட்டின்னு வந்தீங்க, வாங்கலான்னு. இல்லை நான் எனக்கு வேலை இருக்குது, நீங்கள் போங்கன்ட்டார் சார். டோரெல்லாம் க்ளோஸ் பண்ணியாச்சு. தானாக போகுது அந்த காரு. டிரைவர் இல்லாமலே போகிற காரில் முத ஏறி உக்காந்தேன் சார். உண்மையிலே என் குலதெய்வம் தில்லைகாளி அம்மெல்லாம் கும்பிட்டுக்கின்னு போனேன். அம்மா தாயே இதை கொண்டு போய் ஒழுங்காக விட்டுடுன்னு ஒரு பயம் வருது சார் நமக்கு. இன்றைக்கி எல்லாம் அட்வான்ஸாக போயிருக்குது. உலகம் எப்படியோ எங்கெங்கேயோ போயிருக்குது. அதனால் இன்றைக்கி இருக்கிற வாழ்க்கையில் எவ்வளவோ இருக்குது. அதெல்லாம் அனுபவித்து பழகிறதுக்கு இப்போ நம்ம தான் பழகணும். கோடி ரூபாய் மதிப்புடைய ஒரு பெரிய காரில் யார் வாழ்கிறார்கள் தெரியுமா? யார் வாழ்கிறார்கள் தெரியுமா ஐயா? பணிவாக சொல்கிறேன். கோடி ரூபா கொடுத்த காரில் அந்த கோடி ரூபா கொடுத்து வாங்கின முதலாளி பின்னாடி உக்காந்துன்னு லேப்டாப்பை வச்சுக்கிட்டு 5-6 செல்ஃபோனை பக்கத்தில் வச்சுக்கிட்டு கத்தி கிடக்கிறாரு. நீ என்னடா பண்ண, என்ன ஆச்சு, எல்லாம் வந்தாங்களா போனாங்களான்னு. அந்த டிரைவர் ஓட்டுறார் பார்த்தீங்களா, அவர் TM சௌந்தரராஜன், P சுஷீலா பாட்டை மெலோடி சாங்கை மென்மையாக வச்சு காதில் வச்சுக்கின்னு ஆனந்தமாக காரை ஓட்டின்னு வரார் சார். இந்த 1 கோடி ரூபாய் அனுபவிக்கிறவனே அந்த ஓட்டுநர் டிரைவர் தான் நான் முடிவு பண்ணியிருக்கிறேன் சார். அவ்வளோ காரை வாங்கி இருந்தாலும் கத்திங்க வரான் சார்.
அந்த ஆளுக்கு வந்து ப்ரெஷர் ஏறுது. ஆனால் இவன் நம்மளால் ஆனந்தமாக வரான். அதனால் வாழ்க்கை இது என்னதான் உன்னதான்றது கிடையாது. அந்த காரை அவன் வாங்கினாலும் அனுபவிக்கிறோம் நம்ம ஆளுதான்னு நினைக்கிற போது வாழ்க்கையினுடைய தோற்றங்களை நாம் சந்தோஷமாக ரசிக்கணும் சார். யார் இங்கே பர்மனெண்ட்டாக வரப்போனோம்? இல்லை கார் வாங்கின முதலாளி உங்களுக்கு உள்ளே போகும்போது காரோட போக போகிறாரு, அது இங்கே விட்டுட்டு தான் போக போகிறாரு. அதனால் அந்த நேரத்தில் அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஆண்டவன் நமக்கு கொடுத்தானா. எதையும் உயர்வாக பார்க்க பழகிவிட்டால் வாழ்க்கையே நம்ம உயரத்தில் கொண்டு போய் நிறுத்தும். நம்மளை தாழ்வாக பார்க்கணுன்னு அவசியமே இல்லை சார். சேலத்தில் குகையில் பேசுகிறதுக்கு நான் தென்கட்சி சுவாமினா ஐயாவர்களோடு நான் பயணம் பண்ணுறேன். பல இடங்களில் நான் பயணம் பண்ணியிருக்கிறேன். அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா குகையில் பேசிட்டு அம்மாப்பேட்டைக்கு போகணும். நாங்கள் காரில் போகிறேன் சார். காரில் போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த டெலிஃபோன் ஒயரை பூமியில் ஓரமாக புதைக்கிறதுக்கு ஒரு ரோட்டில் தோண்டிங்கிறாங்க. அதில் அந்த ஒயரை தூக்கி உள்ளே போட்டு மறைக்கிற அந்த மூடுற வேலை செய்கிறதுக்கு ஆள் இல்லை. அந்த ஒரு ஆளே என்ன பண்ணால் அதில் ஒரு அட்டையில் ஒரு வாசகம் எழுதியிருந்தான். அந்த இடத்துல கிராஸ் பண்ணும்போது கார் அப்படி சுற்றி வரும், இறங்கி தான் அண்ணன்ட்ட கிராஸ் பண்ணி போகணும். நான் இறங்கி அப்படி போகும்போது நான் ஏதாவது போர்டில் எழுதியிருந்தால் பார்த்து நான் ரசிப்பேன். அதில் பார்த்துட்டு அந்த அட்டையில் எழுதின வாசகத்தை படிச்சுட்டு எனக்கு சந்தோஷமாக சிரிச்சிக்கினே வந்தேன். முன்னாடி போன எங்கள் ஐயா கேட்டார், என்னடா நீ விஷயம் இல்லாமல் சிரிக்க மாட்டேன், எதுக்குடா சிரிச்சேன்னாரு. இல்லைங்க அந்த அட்டையில் எழுதிக்கிறான் கூட இருந்து குழி பறிக்க ஒரு ஆள் தேவைன்னு எழுதிக்கிறான். இல்லை அவனுக்கு யாரோ ஒருத்தனை வேலை வாங்கி லேபர் கொடுத்துடலான்னு அவன் கேட்டுருக்கிறதுக்கு அவன் அந்த அர்த்தத்தில் எழுதிக்கிறான். எனக்கு வேறு அர்த்தமாக தெரிஞ்சுது. அதை சிரிச்சம் பாருங்கள். அவனை கூப்பிடுன்னார் சார். அந்த ஆளை கூப்பிட்டு அவனுக்கு ஒரு 100 ரூபா கொடுத்தார் சார். ஐயா என்னங்கய்யா அவனுக்கு போய் கொடுக்குறேன். இல்லை நாம் கேட்காமலே பல பேர் நம்ம கூட வரான், அவன் கேட்டு ஒரு ஆளை வாங்குறான்னா அவன் எவ்வளோ தைரியசாலியாக இருப்பான். அதனால தான் நான் பாராட்டி கொடுத்தேன்னார். எப்படி பார்க்குறாரு பார்த்தீங்களா? நம்ம பார்வை தான் சார். வெள்ளத்தனைய மலநீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வுன்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். நாம் சும்மா எதுக்கு போட்டு பிரச்சனைகளை போட்டு குழப்பம் கிடப்பானே. ஒரு ஞானிக்கிட்ட ஒரு பையன் இளைஞன் போய் கேட்டிருக்கான் சார். ஒரு ஞானிக்கிட்ட போய் கேட்டிருக்கான், ஐயா ஒரே பிரச்சனையாக இருக்குது, டென்ஷனாக இருக்குது, மன அழுத்தமாக இருக்குது, நான் இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்டிருக்கான். அந்த ஏரிக்கும் கீழே ஒரு காவா போகுது, அந்த காவாயில் தண்ணி கொண்டா குடிக்கிறதுக்கு போ அப்படின்னு ஒரு சொம்பை கையில் கொடுத்தாரு. என்னடா நாம் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாது சொம்பில் தண்ணி கொண்டார சொல்கிறாருன்னு போனான் சார். அவன் கண் எதிர்க்க ஒரு மாட்டு வண்டி கிராஸ் பண்ணி சேராகி போச்சு, தண்ணி வேலைக்கு ஆகாதுன்னு திரும்பி வந்துட்டான். 2 மணி நேரம் பொறுத்து மறுபடியும் போனான். கலங்கலாக இருந்தது, விட்டு வந்துட்டான். மறுபடியும் 2 மணி நேரம் பொறுத்து போனான். தெளிவாக இருந்தது, ஒரு சொம்பில் கொண்டாந்து கொடுத்தான். ஞானி கேட்டார், ஏன் இவ்வளோ லேட்டுன்னாரு. சேராக இருந்தது, கலங்கலாக இருந்தது, 4 மணி நேரத்துக்கு பிறகு தான் தெளிஞ்சதுன்னா. உடனே ஞானி கேட்டார், சேரும் சகதியுமாக இருந்த அந்த தண்ணீர் கலங்கலாக மாறிய பிறகு இந்த 4 மணி நேரத்தில் நீ என்ன அதுக்கு பண்ணேன்னு கேட்டார். நான் ஒன்றுமே பண்ணலை, அதுவே தெளிஞ்சதுன்னா. உன் மனப்பிரச்சனையும் நீ ஒன்றும் பண்ணாத, அப்படியே விட்டுடு, அது தானாகவே சரியாகுண்டா. உன் பிரச்சனை இன்னொருத்தங்கிட்ட சொல்லாமல் இரு, அவன் டெவலப் பண்ணாமல் இருப்பான். நீ டெவலப் நான் தான் நிறைய சொல்கிறேன் சார். போகிற இடங்கள்லாம் நான் ஒரு வகையான மருத்துவர். நான் எப்படின்னு கேட்டிங்கன்னா மன மருத்துவர். உடல் மருத்துவர் வேறு, மன மருத்துவர் வேறு. இங்கே இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன், அதை தவறாமல் சொல்கிறேன். சுகர் வந்துச்சா கவலையப்படாதீங்க, பற்றாக்குறையாது, அது ஒரு நோய் கிடையாது. சுகர்காரன் தான் 100 வயசுக்கு மேலே இருக்கிறான் தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா இது சாப்பிடக்கூடாது அது சாப்பிடக்கூடாதுன்னு கண்ட்ரோலுக்கு வராமல் பார்த்தீங்களா? அந்த கண்ட்ரோலே நமக்கு ஆயுளை நீட்டிக்கு வைக்கணும்னு அதை பாயிண்ட் ப்ளஸ்ஸாகவே எடுத்துங்க. பரவாயில்ல, அது பற்றாக்குறை தான் சார். இது ஒன்றே ஒன்று, அது ஏறாமல் இருக்கணும்னா ஒரே வழி, ஒரு சுகர்காரன் இன்னொரு சுகர்காரங்கிட்ட பேசாமல் இருக்கணும். ஆமாம், அவன் நிஜமாக சொல்கிறான். பேசினீங்கன்னா நம்ம ஒரு 50 பாயிண்ட் இலவசமாக ஏற்றிட்டு போடுவான் சார். பெரும்பாலான மேட்ரு அடுத்தவங்ககிட்ட பேசாமல் இருந்தாலே போதும் சார். நீங்கள் நிஜமாக சொல்கிறேன், பேசாமலே இருங்க. 2000 வருஷத்துக்கு முந்தி திருவள்ளுவர், அவரை விடவா ஒரு ஞானி உலகத்தில் இருக்க முடியும்? உனக்கு 2 பிரச்சனை வரும்டா, உடல் பிரச்சனை வரும், மனப்பிரச்சனை வரும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, உடல் ஒருத்தன் பகலில் தூங்குறான்னா அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு அர்த்தம். ஒருத்தனுக்கு மனசு இரவில் தூக்கம் வரலன்னா மனசு சரியில்லைன்னு அர்த்தம். இப்படி கண்டுபிடுறா. மனமும் உடலும் ஒத்துழைத்தால் தான் ஒரு மனிதன் மனிதனாக நடமாட முடியும் என்றால் அந்த மனம் சரியாக பாதையில் படணும். மனம்தான் சார் மனிதனை தீர்மானிக்குது. இப்போ